success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. தொடங்கியது ஜனநாயக பெருவிழா. கொண்டாட்டத்திற்கு தயாரான தமிழகம். முப்பத்து 9 நாடாளுமன்ற தொகுதிகள். $6.2 கோடி வாக்காளர்கள். வரும் மக்களவைத் தேர்தலில் காட்சிகள் மாறுமா? நாளும் மக்களவை தொகுதி. நாம் இப்போது பார்க்கவிருக்கும் தொகுதி வட சென்னை. புதிய தலைமுறையின் போடுங்கம்மா ஓட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று சென்னையில் நடைபெறும் நிலையில் வடசென்னை மக்களவை தொகுதி குறித்து தற்போது பார்க்கலாம். வடசென்னை மக்களவை தொகுதி 1957 ஆண்டு முதல் தேர்தலை சந்தித்து வருகிறது. தொகுதி மறுசீரமைப்புக்கு பின் திருவொற்றியூர், ஆர்கே நகர், ராயபுரம், பெரம்பூர், திருவிக நகர் மற்றும் கொளத்தூர் என 6 சட்டமன்ற தொகுதிகளை இம்மக்களவை தொகுதி உள்ளடக்கியுள்ளது. 16 முறை இத்தொகுதி தேர்தல் களம் கண்டுள்ளது. இதில் திமுக அதிகபட்சமாக 11 முறை வெற்றி பெற்றுள்ளது. இதன் மூலம் இந்த தொகுதி அக்கட்சியின் கோட்டையாகவே பார்க்கப்படுகிறது. ஐக்கிய பொதுவுடைமை கட்சி 2 முறையும், காங்கிரஸ், அதிமுக, சுயேச்சை தலா 1 முறையும் இங்கு வெற்றி பெற்றுள்ளன. தமிழகத்தின் 2 பிரதான கட்சிகளில் ஒன்றான அதிமுக இத்தொகுதியில் ஒரே 1 முறை மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது. 2014 ஆண்டில் அதிமுகவின் வெங்கடேஷ் பாபு இங்கு வெற்றி பெற்றார். திமுகவின் சி. குப்புசாமி வடசென்னையிலிருந்து அதிக முறை மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். இவர் 1998, 1999, 2004 ஆகிய ஆண்டுகளில் நடந்த தேர்தல்களில் வெற்றி பெற்றுள்ளார். முன்னாள் மத்திய அமைச்சர் NVN சோமு, நாஞ்சில் மனோகரன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தா. பாண்டியன் ஆகியோர் இங்கிருந்து தலா 2 முறை மக்களவைக்கு தேர்வாகி இருந்தனர். 2019 ஆண்டு இங்கு நடந்த தேர்தலில் திமுகவின் கலாநிதி வீராசாமி வெற்றி பெற்றார். இவர் 5.9 லட்சம் வாக்குகள் பெற்ற நிலையில் எதிர்த்து போட்டியிட்ட தேமுதிகவின் மோகன்ராஜ் 1.29 லட்சம் வாக்குகளை மட்டுமே பெற்றார். மக்கள் நீதி மையத்தின் வேட்பாளரும் முன்னாள் காவல்துறை அதிகாரியுமான AG மௌரியா 1.3 லட்சம் வாக்குகளும், நாம் தமிழர் கட்சியின் காளியம்மாள் 60,000 வாக்குகளையும் பெற்றனர். Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.